இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புங்க. ஸோ இந்த தோட்டத்துக்காக நமக்கு எப்படி பழக்கமானாங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் வந்துட்டு 5 பெட்டி வச்சுருக்காப்புல. அவங்க வந்துட்டு இவரோட ஃப்ரெண்டுங்க. இவங்க வந்துட்டு சொன்னாப்புல இதுமாரி தேன் பெட்டி வைங்க, உங்களுக்கு காய் பிடிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இவங்க 1.5 மாதம் முன்னாடியே நம்ம கூப்பிட்டு கேட்டிருந்தாப்புல, இதுமாரி வந்து எங்களோட தென்னந்தோப்பில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஊருக்கு பக்கத்து ஊராக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இடமும் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது தெரியும் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்னை மரங்களை பாலை வெடிச்சிருந்தது. மலைந்தேனிகளை எங்களால் பார்க்க முடிஞ்சது. வந்து ஒரு விசிட் பார்த்துட்டு பெட்டியை வந்துட்டு வச்சுருங்க. இங்கே எவ்வளோ பெட்டி வச்சேன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 35 பெட்டி அளவுக்கு வச்சேன். வச்ச பின்னாடி எனக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு தேன் கிடைக்கிறது என்னால் கண் கூட பார்க்க முடிஞ்சுது. பூச்சி நல்லா டெவலப் ஆனது. ஏன்னா பக்கத்தில் சின்ன சின்ன விவசாயிகள் பண்ணியிருந்தாங்க, எள்ளு பருத்தி அது எல்லாமே. தேன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தென்னம்பாளையில் தான் அதிகமாக தேனீக்கள் வந்துட்டு போய் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக வந்தது. பரவாயில்லையே இவ்வளோ குயிக்காக வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னந்தோப்பில் வந்துட்டு எந்த அளவுக்கு காய் பிடிப்பு வந்துட்டு அதிகமாகுது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ பதிவாக வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேங்க. இது எல்லாருக்கும் பெனிஃபிட்டாகவும் வந்துட்டு இருக்குங்க.